மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சல்மான். தற்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தற்போது கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அறுபடை வீடுகளில் முதற்படையாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜூலை 10ஆம் தேதியிலிருந்தாக தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று 8ஆம் கால பூஜையானது இன்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்தாக அதிகாலை 5:30 மணிக்காக அந்த ராஜகோபுரத்தில் உள்ள 7 கலசங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு அந்த மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த 125 அடி உயரம் கொண்ட அந்த ராஜகோபுரத்தில் தான் அந்த 7 கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனை அடுத்தாக அந்த ராஜகோபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வல்லப கணபதி, கோவார்த்த நம்பிகை, அதே போன்று பசுபதீஸ்வரர் ஆகிய 3 விமானங்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது அந்த கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோரா என்ற பக்தி கோஷம் விண்ணை பிளக்கும் வகையிலாக அவர்கள் பக்தி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்தாக ஏற்கனவே அந்த யாகசாலை பூஜைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு 4:30 மணிக்காக யாகசாலையில் இருந்து 8ஆம் கால பூஜையில் மூலஸ்தானத்தில் வைத்திருக்கப்பட்ட புனித நீரானது அந்த எடுத்து வரப்பட்டுதான் அந்த மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். முன்னதாக அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை பார்ப்பதற்காக மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் சன்னதி தெரு முழுவதிலுமாகவே பக்தர்களின் தலையாக காட்சியளித்தது. காலை முழுவதிலுமாக திருப்பரங்குன்றம் கோவிலை சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதிலும் பக்தர்கள் கூடி நின்று தொடர்ந்து தற்பொழுது அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிவடைந்த நிலையிலும் கூட தொடர்ந்து சாமி தரிசனத்துக்காக வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் கூட திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு எழுந்தருளினார்கள். அந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் அந்த கோவில் முன்பாக சாமி தரிசனம் செய்தார்கள். மகா கும்பாபிஷேகம் முன்னது காலை 5:30 மணிக்கு நடைபெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த ராஜகோபுரத்தின் கோயில் முன்பாக இருக்கக்கூடிய 16 மண்டபம் பகுதிகள் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டதோடு லேசர் மூலமாக அந்த திருப்பரங்குன்றம் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வேல் வரக்கூடிய அளவிற்காக லேசர் ஒளி காட்சிகளும் கூட பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அனைத்து பகுதிகளிலும் உள்ள பக்தர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக LED திரைகள் 27 அமைக்கப்பட்டு அதே போன்று 3000 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்பாக அந்த புனித நீரானது ட்ரோன் மூலமாகவும் அதே போன்று பிரஷர் பம்ப் மூலமாக அடிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சல்மான், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.